கலை எக்ஸ்போ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களே, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டான பரபாவ வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய வரப்போகிறது. ஏன்னா இந்த வருடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறாரு. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், பாக்கிய சனிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல என்னன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இதனாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு மன வேதனையில் இருப்பீங்க. இனிமேல் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய இழந்த வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனை அனுபவிச்சு புதிய வாழ்க்கைக்காக நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா நிச்சயம் புதிய வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. நிச்சயம் உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா தனக்காரகன். அவர் 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் பண வரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில அதிகமாக கொட்ட போகிறது. ஏன்னா இந்த குரு பகவான் தனக்காரங்கிறதுனால நிச்சயமா என்னன்னா வருமானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி செய்தொழில கடந்த காலத்துல நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது சனி பகவான் கடந்த ஒரு வருட காலமாக சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா பெருசா லாபத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை சனியின் மேல விழுகிறதுனால இனிமேல் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் என்பது வேலை பார்க்கும் இடத்துல இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய சொந்த தொழிலையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க ஓரளவுக்கு உழைத்தாலே போதும். உங்களுக்கு வருமானம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில கொட்டக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதனால சொந்த தொழில் செய்யற மிதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் அனுகூலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா நிச்சயம் இந்த நேரத்துல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க எந்த உதவிகள் கேட்டாலுமே பாத்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு செய்வதற்கு ரொம்ப தயாராக இருப்பார்கள். அதே மாதிரி நண்பர்களுடைய வட்டமும் பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த தமிழ் புத்தாண்டுல குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகிறது. நிச்சயம் இந்த குரு பகவான் செய்வாரு. அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. அதே மாதிரி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் எல்லாமே அடைய போகிறது. ஏதாவது நோய் நொடி இருக்குது, ஆரோக்கிய தொல்லைகளை நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னா நிச்சயம் ஆரோக்கிய தொல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நன்றாக போகிறது. அதே மாதிரி உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் விலக போகிறது. அதே மாதிரி கடன் ஏதாவது வாங்கினா கடன் அடைபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க லோனுக்காக அப்ளை பண்றீங்கன்னா நிச்சயம் லோன் எல்லாமே கிடைக்க போகிறது. ஆக குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அதே நேரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை சனியின் மேல விழுகிறதுனால தொழிலையுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி அரசு வேலைக்கு நீங்க கடைநிலை ஜாப்பா இருக்கட்டும், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ட்ரை பண்றவங்க பாத்தீங்கன்னா நிச்சயம் குரூப் 4 எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. அடுத்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க நிச்சயம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் லாட்டரி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்போது போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ராகு 9ல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல நிச்சயம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாரு. அடுத்து கேது பகவான் 3ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எப்பயுமே என்னன்னா நீங்க எடுக்கிற முடிவு எந்த முடிவாக இருக்கட்டும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு உங்களுடைய ஒரு ஞானத்தின் அடிப்படையிலையுமே பாத்தீங்கன்னா இந்த முடிவு நல்லா இருக்குமா இருக்கா அப்படிங்கிற யோசிச்சுதான் நீங்க முடிவு எடுப்பீங்க. ஆனா நிச்சயம் அந்த முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது பேச்சு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு பிறகு கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 2லயும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வருவாரு. அந்த நேரத்துல என்னன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது கேது பகவான் 2ல இருக்கிறதுனால குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே டிசம்பர் மாதத்துக்கு பிறகு குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல கவனமா இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி குருவும் கேதுவும் இணையறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வருவதற்கான வாய்ப்புமே பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் ராகு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதனால வந்து நிச்சயம் செலவுகளுமே பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவாரு. மறைமுகமான வழியில வருவாரு, நிறைய செலவுகளை தருவாரு. அடுத்து இந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அரசு வேலையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா பல வருமானங்களை வந்து இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதே நேரம் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது. அதனால அரசு வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுவும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு. அதே மாதிரி வந்து இரவு நேரங்கள்ல வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அது எல்லாமே கொஞ்சம் கவனம் இருக்கணும். இது எல்லாமே வந்து டிசம்பர் மாதத்துக்கு பிறகு. ஆக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து திருமணத்துக்காக எதிர்பார்க்கிறீங்க, இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்காக திருமணத்துக்கு எதிர்பார்க்கிறீங்கன்னா நிச்சயம் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வேலையிலேயுமே வந்து என்னன்னா ஒரு நல்ல மாற்றம் நடைபெற போகிறது. வேலையில வந்து மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் உறவுல நல்ல ஒற்றுமை ஏற்பட போகிறது. அதாவது வேலை பார்க்கறதுக்கு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. ஒரு லோன் எதிர்பார்க்கனா லோன் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய தொழில வந்து சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. ஆக தொழிலை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மிக சிறந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குமே பாத்தீங்கன்னா சிறந்த வருடம். ஆக நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க மறைமுகமான வருமானங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். இது எல்லாமே டிசம்பர் மாதத்துக்கு பிறகு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து பல வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை காணக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறது.